Example sum 1.9 show that the equation x plus y is equal to 5, 2x plus y is equal to 8 are consistent and solve them. So consistent என்ன அர்த்தம் ஆன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வரப்போகுதுன்னா ரெண்டு விதமான ஆன்சர் வரலாம், ஒன்று யூனிக் சொல்யூஷன் அல்லது மெனி சொல்யூஷன். சரியாமா, விளங்குதா இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நான் மேட்ரிக்ஸாக மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் உருவாக்க போறேன். ஸோ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படி தானே. ஸோ 1 1 வரும். ஸோ அடுத்து நமக்கு 2 1 வரும். சரி, இது வந்து ஏ மேட்ரிக்ஸ். அடுத்து வேரியபிள்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ் ஒய். ஸோ ஈக்குவல் டு, ஸோ கான்ஸ்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 8. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன பேருமா, ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வேணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ கமா பி. ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி என்ன பண்ணுறோம் எழுத போகிறோம். அப்போ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன், 1 1 2 1 எழுதியாச்சு. பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கான்ஸ்டன்ட் நம்பர், ஸோ 5 8 எழுதியாச்சு. சரியாமா, இப்போ என்ன பண்ணணும், சூசிங் த லீடிங் டைனல். ஸோ லீடிங் என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட். இந்த ரெண்டு கிலோல இந்த 2 மட்டும் 0 மாத்தினா போதுமா இல்லையா? இப்போ இதோட ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 gives ரோ 2, இங்கே ரோ 1. இந்த 2 வந்து மேலே பேரும், 1 வந்து கீழே வந்து நடுவில் மைனஸ். அப்போ இதோட ஆப்ரேஷன் சைடில் எழுதிக்கிட்டா ரோ 2-வை 1ஆல ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ அப்படி எப்படி சொல்லுங்கப்பா, ஸோ 2 1 8. ஓகேமா, ரோ 1 2ஆல எல்லாத்தையும் 2ஆல ப்ராடக்ட் பண்ணா 2 2 10. சைனை மாற்றிடுவோமா, மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 0, இதோட ஆன்சர் -1, இதோட ஆன்சர் -2. சரியாமா, அப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் மேட்ரிக்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ரோ அப்படி எழுதிக்கோமா. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 1 5. செகண்ட் ரோ இங்கே இருக்குது பாருங்க, 0 -1 -2. சூசிங் த லீடிங் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட். இதுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, நமக்கு வந்து 0ன்னு இருக்குது, பர்ஃபெக்டா இருக்குது அப்படிதானே. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கடைசி ரேங்க் போடலாமா இல்லையா? அப்போ ரேங்க் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் 4 எலமெண்ட்ஸ் அப்படிதானே. ஸோ ரேங்க் ஆஃப் ஏயோட ஆன்சர் 2 வருமாப்பா. அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ கமா பியோட ஆன்சர் என்னவா வரும், 2வா வரும். அண்ட் என்னோடைய ஆன்சர் வேரியபிள் வந்து எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது, அதுவும் 2 தான் வரும் அப்படிதானே. அப்போ இங்க rank of A is equal to rank of A comma B is equal to n. ஸோ எல்லாமே நம்ம எப்படி இருக்குது, சமமா இருக்கிறதுனால the system is consistent. இதுக்கு ஆன்சர் உண்டு. it has unique solution. என்ன சொல்யூஷன்மா, யூனிக் சொல்யூஷன். அந்த வரி எழுதணும், மறந்துதான் என்ன பண்ண கடைசி எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியா இல்லையா? அப்போ சால்வ் பண்ணுறா இருந்தால் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் நேம் எடுக்கணுமா இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது எக்ஸ், அடுத்து ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ 0x, அடுத்து -y. அப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் -y இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு -2. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், ஒய்யோட ஆன்சர் நமக்கு வந்து 2 வந்துடும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஒய்யோட ஆன்சர் 2 போட்டுக்கோ. ஸோ எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 5. அப்போ எக்ஸோட ஆன்சர் யாரு பார்த்தீங்கன்னா 5 - 2. வாட் இஸ் ஆன்சர்மா 3. தப்போ எனக்கு தேவையான சொல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய். ஸோ எக்ஸோட ஆன்சர் யாருன்னா 3, ஒய்யோட ஆன்சர் 2. இதான் நம்ம தேவையான ஆன்சர்.